மா பசி எடுத்து போய் சாப்பாடு போட்டுனா போமா. இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. அப்பாடா. கர்ணம்மா நீ ரொம்ப குத்து வச்சவன். எதுக்கு இப்படி சொல்ற? பின்ன இத்தனை வருஷமா வேலைக்கு போகாம தண்டை சோறு சாப்பிடுறியா? உன்ன டேய் இந்தாடா. மோ நாம கஞ்சா இதா இருக்குது குடி. இதா இருக்குதா? மோ உப்பு கூட போடலமா. மோத்தி கொஞ்சம் உப்பு போட்டு குடு. நெது மோத்தியா? இவன் எப்படா போட்டு தரலான்னு பாத்துனுக்குறா. டே மித்தே இதுல கொஞ்சம் கல்லுப்பு போட்டு எடுத்துன்னு வரியா? சரி மாமா. இந்த மாமா கல்லுப்பு போட்டுட்டேன். போட்டியா? செம்ம டேஸ்டா இருக்கும். டேய் என்னடாச்சு? டேய் நேரா இது. நீ தான மாமா கல்லுப்பு போட்டுனா சொன்னா அது கொஞ்சம் கல்லு உப்பு போட்டுனந்தா. ஏமோட்டி அஜயத்தோட ஆரம்ப வீடியோ மேல கை வச்சாங்கடி. வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டினு வா. இன்னைக்கு அவங்கள செம்ம அடி அடிக்கணும். மாமா தூயினுதே. பரவாயில்ல போய் சொல்லு. இன்னைக்கு அவங்கள சாவடிக்கணும். இந்த வரண்டா. 1 hour later. அம்மா அப்பா. டேய் என்னடாச்சு? நாசமா போச்சு. அஞ்சாவது ஆறுமுக நஷ்டம். இரு எங்க அம்மா கூட்டினு வர கேனன்னு சொன்னேன். இப்படியா கைய கழ கோணையாக்கி விட்டாமா. ஏமா நீ வரல? டேய் எனக்கு தெரியாதுடா. நான் அந்த மோத்திக்கிட்ட சொல்லி சொன்னேம்மா. மோத்தியானு சொல்லவே இல்லடா. ஐயோ மாமா நான் ஆயா கிட்ட சொன்னேன். டேய் கர்ணவால் சத்தியமா நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. கர்ணவால் சத்தியமா நான் அவங்க கிட்ட சொன்னியா? அவங்க மொத்தி அம்சத்துல ஒரு நாள் சாக மாட்டேன். ஆனா நீங்க சத்தியம் போட்டு என்ன சாவ வச்சிருக்கும் போல இருக்குது. நல்லா யோசிச்சு பாரியா. நீ தூயிடு போத்தன உன் காது கிட்ட வந்து சொன்னேன். சொன்னியா? மாமா நான் தான் ஆயா தூயினுக்குறான்னு சொன்னேன்ல. நீ தான் பரவாயில்ல சொல்லுன்னா அதான் சொன்னேன். கர்ணம்மா சீக்கிரம் மேக்கப் போடு மாமா கடைக்கு போனோம். கொஞ்சம் வெயிட் பண்ணு மோத்தி. இன்னைக்கு நான் போட போற மேக்கப்ப இந்த உலகத்துல வேற யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. டாடா. மாமா நான் நல்லா இருக்கேனா? கடவுள் கூட உன்னை இவ்வளோ அழகா படைக்கல. ஆனா நான் உன்னை அவ்வளோ அழகா படிச்சிருக்கேன். இப்ப கடைக்கு போ. சரி மாமா. நான் பாப்பா இன்னைக்கு பார்த்த செம்ம அழகா இருக்கிறா. ஏய் நான் அழகாக அசிங்கமா இருக்கிறேன். உனக்கு எதுக்குடா? மேக்கப் போட்டது யாருமா உனக்கு? எங்க மாமா. ஓ அதான் இவ்வளவு அழகா இருக்கிறியா? டேய் அழகாகிற பொண்ணுங்களால இப்படிதான் கிண்டல் பண்ணுவியா? ஆமா என்ன பண்ணுவா? எங்க மாமாட்டே சொல்லுவேன். உங்க மாமா என்ன பெரியவனா? போய் கூட்டினா போ. இங்க கூட்டினு வரேன். காரணமா ஒருத்தனை பார்த்து அழகாக சொல்லி கிண்டல் பண்ணிட்டான் மாமா. அப்படியா இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணா? ஏய் அவளை கிண்டல் பண்ணவன சும்மா விடாதடா. இன்னைக்கு அவன் செத்தான். டேய் ஏன்டா அவளை கிண்டல் பண்ண? ஐயோ இவன் தான் இவளோட மாமாவா? ஏன்டா எவ்வளவு தைரியம் இவளை கிண்டல் பண்ணிருப்ப? நீ என்ன வேணா சொல்லி கிண்டல் பண்ணிருக்கலாம்டா. ஆனா அவளோ போயிட்டு அழகா இருக்கிறேன்னு சொல்லிருக்கியடா. அதான்டா என்னால தாங்க முடியல. அதுக்காக என்ன இப்படி அச்சா? உன்னை அச்சிருக்க கூடாதுடா. அந்த மாதிரி சொன்ன உன்னை கொன்னு இருக்கணும்டா. உன்னை அப்பா என்ன பண்ண தெரியல. மா சீக்கிரமா வெளியாமா. என்னடா ஆச்சு? மா சொல்றது டைம் இல்ல. இந்த கட்ல வந்து பின்னாடி மத்தடியில போடு. சீக்கிரமா வா. சீக்கிரம் கட்ல தூக்குடி. தூங்கி வந்து வேலைக்கு பாப்பறான்னு நினைக்கிறேன். மா மறந்துடாதம்மா. கரெக்டா 5 மணிக்கு எழுப்பிடு. ஞாபகம் வச்சுக்கோ. கரெக்டா 5 மணிக்கு. நல்லா தூங்க வேண்டியதான். டேய் மணி 5 ஆயிடுச்சு ஏந்திரா. டேய் மணி 5 ஆயிடுச்சுடா. மணி 5 ஆயிடுச்சா? சீக்கிரமா இந்த கட்டை தூக்கியா நம்ம வீட்டு முன்னாடி போடு. டேய் இப்போ எதுக்கு இந்த கட்ல எடுத்து போட சொல்ற? அதுவா மத்தியானம் வெயில் அடிச்சதுல அதனால கட்ல தூக்கி போட சொல்லி இங்க தூங்குனேன். சாயங்காலம் ஆயிடுச்சுல கொசு கடிக்கும். இப்ப கட்ல தூக்கி வீட்டு முன்னாடி போட்டேன்னு வச்சுங்களேன் அங்க தூங்கிடுவேன். அப்ப நீ வேலைக்கு போலியா? வேலைக்கா? கரண கடைக்கு போய் பாத்துருப்ப. கல்யாணத்துக்கு போயிட்டு ஓசி சோறு சாப்பிட்டு பாத்துருப்ப. ஏன் ஜெட்டிலே பாத்ரூம் போய் கூட பாத்துருப்ப. ஆனா வேலைக்கு போய் பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டடா.
ஏய் காசு இல்லாம எங்க வர மாட்டே தெரியும்ல உன்னால தான் இதுல வந்தேன் இப்ப எப்படி வீட்டுக்கு போறது இரு மாமா நம்மளுக்கும் ஒரு இச்ச வாய் வராமல போயிடுவான் வரவனா நெத்தில இழிச்ச வாயின் ஓட்டி நான் வருவான் ஆள பாரு அண்ணா கும்மிடி பூண்டிக்கு எப்படிண்ணா போனோம்? இழிச்ச வாய மாட்டிக்கினா அண்ணா கும்மிடி புண்டியாண்ணா எங்களுக்கு தெரியும் வாங்கின போலாம் ஏறி ஏறி சீக்கிரமா ஏறி அண்ணா ஊருக்கு புதுசாண்ணா ஆமாண்ணா. அப்ப போனா போனா அண்ணா 10 கிலோமீட்டர் வந்துட்டோண்ணா. இன்னும் எவ்வளவு தூரம்ண்ணா போனோம்? 10 கிலோமீட்டர் வந்துட்டல இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது போ. இன்னும் 10 கிலோமீட்டரா? அண்ணா இங்க நீ பாட்டினா பாடி இறங்க மோத்தி வா போயிட்டு வரண்ணா. கும்மிடி பூண்டி எந்த பக்கம் போகணும் சொல்லவே இல்லையாண்ணா? கும்மிடி பூண்டியாண்ணா நான் ஒரு இடத்துல பைக்ல ஏறின பத்தியா? ஆமா அதான் கும்மிடி பூண்டி. போனா போனா வரட்டா போயிட்டு வரண்ணா. இவன் எனக்கு பொண்ணு பாப்பானா பார்க்க மாட்டானா? என்னம்மா எதுக்கு என்ன வர சொன்னீங்க? அது ஒண்ணு இல்ல சாமி, வீட்டுல கொஞ்சம் துணி துவைக்கிற வேலைக்குதான், அதுக்காக வர சொன்னாங்க. டேய் சும்மா சாமி, இவனுக்கு 7 வயசு ஆகுது, ஒன்னும் பொண்ணு கிடைக்கல. இவனுக்கு பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதா? இந்த மூஞ்சிக்கு எந்த பொண்ணுமே ஓகே சொல்ல மாட்டேந்துமா. சாமி அவனுக்கு பொண்ணு கிடைக்கணும்னா எதனா பரிகாரம் இருக்கா? இருக்கு. என்ன பரிகாரம் சாமி? ஓம் கிரீம் டிஷ். என்ன சாமி இது? இதுதான் கல்யாண மோதிரம். இதவும் பையன் கையில போட்டுக்கிட்டு நாளை காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரையும் பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கணும். வாய்ப்பில்ல ராஜா. அத மீறி உன் பையன் எதையாவது சாப்பிட்டான் இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. அதுதான் இந்த மோதிரத்தோட சக்தி. அதுக்கப்புறம் கடைசி உன் பையன் வண்டி கட்டதான். சாமி இந்த பரிகாரத்தை எப்படின்னா செஞ்சு முடிச்சிடும் சாமி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன் வயித்துல ஏதாவது போச்சு அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே போச்சு. The next day. டேய் ஜோசியர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, சாயந்தரம் 6 மணி வரையும் பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது. கல்யாணம் முக்கியமா கருவாட்டு குழம்பு முக்கியமா கேட்டா நான் கருவாட்டு குழம்பு தான் முக்கியம் சொல்லுவேன். ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நிறைய சாப்பாடு, நிறைய பழங்க, நிறைய ஸ்வீட்டுங்க எல்லாமே சாப்பிடலாம். பரவாயில்ல, சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தானே வெயிட் பண்ணுவோம். ஐயோ பயங்கரமா பசி எடுக்குது. ஐயோ சாப்பிடுறியா? நான் 6 மணி வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு தெரிஞ்சு கேக்குறாளோ. டைம் தான் ஆச்சுடி. இரு போய் பாத்துட்டு வரேன். ஐயோ பசி பயங்கரமா எடுக்குது. ஐயோ என்ன பண்றது தெரியலையே. மணி 1 ஆயிடுச்சு. 1 தான் ஆகுதா? மோத்தி டைம்னா கொஞ்சம் பாத்துட்டு வாடி. வாரேன். மாமா மணி 3 ஆகுது. மோத்தி டைம்னா கொஞ்சம் பாத்துட்டு வாடி. ஏய் நான் சும்மா டைம் கேக்குறேன். 6 மணிக்காக வெயிட் பண்றேன்டி, போய் டைம் பாத்துட்டு வாயேன். 6 மணிக்கு வெயிட் பண்றியா? இரு வரேன். A few minutes later. ஐயோ மாமா மணி 6 ஆயிடுச்சு. என்னது மணி 6 ஆயிடுச்சா? அப்போ குறி இந்த அல்வாவை. ஏன்டா மணி 6 ஆகுது பின்னாடி சாப்பிடுற? மணி 6 ஆவலியா? டேய் மணி 5 தான்டா ஆகுது. ஏய் ஏன்டி 6 ஆயிடுச்சுன்னு போய் சொன்ன? சும்மா டைம் கேட்டிருந்தா அது 6 ஆயிடுச்சுன்னு போய் சொன்னா. அடி பாவி. அப்ப என் கல்யாணம் உன் வயித்துல ஏதாவது போச்சு அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே போச்சு.